அண்மைச் செய்தி. தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை மீதான விவாதம் தொடங்கியிருக்கிறது. தற்போதைய செய்தியாக பார்க்கிறோம். 17வது சட்டப்பேரவையின் 2ஆம் நாள் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை மீதான விவாதம் தொடங்கியிருக்கிறது. தற்போதைய செய்தியாக பார்க்கிறோம். பேரவைக் கூட்டம் துவங்கியதும் மறைந்த மூத்த தலைவர் நல்லக்கண்ணு பாரதி ராஜாவுக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட உள்ளது. அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். 17வது சட்டப்பேரவையின் 2ஆம் நாள் கூட்டத்தொடர் இன்று துவங்குகிறது. இதில் மறைந்த மூத்த தலைவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்படுகிறது. மேகதாது அணை திட்டத்திற்கு எதிராக சட்டப்பேரவையில் இன்று தனி தீர்மானம் கொண்டுவரப்படுகிறது. அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குணசுந்தரி வழங்க கேட்கலாம். குணசுந்தரி, முழு விவரம் என்ன? வணக்கம். 17வது தமிழ்நாடு சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் நேற்று ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் தொடங்கிய நிலையில் இன்று இரண்டாவது நாளாக இந்த சட்டப்பேரவை கூட்டம் என்பது கூடுகிறது. இதற்காக தற்பொழுது அனைத்து கட்சி தலைவர்களும் வருகை தந்து வருகின்றனர். குறிப்பாக இரண்டாம் நாளாக இன்று முதலாவதாக பேரவை முன்னாள் உறுப்பினர்கள் இரங்கல் குறிப்பு, அதனைத் தொடர்ந்து இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. இரங்கல் தீர்மானத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் என் நல்லக்கண்ணு, சட்டப்பேரவையின் முன்னாள் செயலாளர் ராமசாமி, திரைப்பட தயாரிப்பாளர் RB சௌத்ரி மற்றும் திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜா உள்ளிட்டோரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நேற்று ஆளுநர் ஆற்றிய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானமும் முன்மொழியப்பட்டு அதன் மீதான ஒரு விவாதம் என்பதும் தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த விவாதத்தில் பங்கேற்று கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கிறார்கள். குறிப்பாக எதிர்க்கட்சிகள் எவ்வாறு அவர்கள் தற்பொழுதைய அரசின் நிலைப்பாடு எவ்வாறு இருக்கு, செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது என்பது பற்றியும், அதே போன்று ஆளுநர் மீதான அந்த உரையின் மீதும் எதிர்க்கட்சிகள் சார்பில் தற்பொழுது அந்த விவாதமும் பங்கேற்று எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த விவாதத்தின் மீதான ஒரு கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கிறார்கள். தற்பொழுது இதற்காக தமிழக வெற்றி கழகம், அதிமுக, அது மட்டுமின்றி திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது சட்டப்பேரவை வளாகத்திற்கு வருகை தந்து வருகின்றனர். இந்த சட்டப்பேரவையின் 2வது நாள் கூட்டத்தொடரான இன்று அரசியல் ரீதியாக முக்கியமான விவாதங்கள் நடைபெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இன்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும், அதனைத் தொடர்ந்து மேகதாது பிரச்சனைக்கு எதிராகவும் இங்கு தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட இருக்கக்கூடிய சூழலில் 2வது நாளான இன்று இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது இன்று காலை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அனைத்து கட்சி சார்பிலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்து வருகின்றனர். குறிப்பாக தற்பொழுது வரை எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின், அது மட்டுமின்றி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பன்னீர்செல்வம் உள்ளிட்ட, அது மட்டுமின்றி தமிழக வெற்றி கழகம் சார்பில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் தற்பொழுது வருகை தந்து வருகின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் 2வது நாளாக இன்று தமிழ்நாடுடைய 17வது சட்டப்பேரவையின் கூட்டத்தொடர் என்பது நடைபெற இருக்கிறது. குணசுந்தரி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.